ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கேள்விகளுக்கான விளக்கங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் தான், அதாவது பேசிக் என்னுடைய வீடியோ பார்த்து எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இது மட்டும்தான் வருது, ஃபால்ட் மட்டும்தான் வருது, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளக்கங்கள் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் நெக்ல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேக்சிமம் நம்ம பேக் நெக் எப்படி வெட்டுறோமோ அதை வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுவோம். அப்போ ஃப்ரண்ட் நெக்கு இங்க 3 இன்ச் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு 7 இன்ச் உயரம் அப்படின்னா 7.5 இன்ச் நம்ம இங்க வைக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். மேல 3 இன்ச்சு, இங்க 7.5 இன்ச்சு, அதாவது 7 இன்ச்சு கழுத்தினுடைய உயரம். 1/2 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோல்டருக்கான ஜாயிண்ட்டுக்கான அளவு. இதுல நமக்கு 1/2 இன்ச்சு நம்ம போயிடும். இது ஃப்ரண்ட் போர்ஷன். நம்ம டாட்ஸ் இது எல்லாத்துக்குமே இங்க நம்ம ஸ்பேஸ் விட்டாச்சு, மிட் பாயிண்ட் வச்சு. இப்ப நெக்கு இதுல எப்படி நம்ம கட் பண்ணும் அப்படின்ட்டு. இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வைட் நெக்கா வரணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் இந்த ஸ்கொயரை இப்படி கிராஸா கொண்டு வரும். அப்ப இங்க 1/2 இன்ச் வைக்கிறனால இங்கேயும் 1/2 இன்ச் இருக்காது, இங்க அதை விட கம்மியா தான் வரும். ஏன்னா இங்க இருந்துதான் நம்ம இப்படி வளைக்கிறோம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் அப்படிங்கும் போது நெக்கு லோவா வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிளாத் வரும். அதாவது கப் ஷேப் வரைக்கும் டைட்டா இருக்கும் போது நீங்க அந்த கிராஸ் கொடுக்க தேவையில்லை. கப் ஷேப்புக்கு மேல நிக்குது அப்படின்னா தான் அந்த லூஸ் வரும். ஏன்னா இப்படி நம்ம பிளவுஸ் இப்படி போடுறோம் அப்படின்னா, இது ஃப்ரண்ட் நெக்குன்னா, இப்ப இந்த இடத்துல கப் ஷேப் உங்களுக்கு கீழே இறங்கி இருக்கு அப்படின்னா நீங்க நல்லாவே இப்படி ப்ராடா இந்த நெக்கு நீங்க போடலாம். ப்ராடா போடும்போது இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் வரக்கூடாது. அப்ப லூஸ் வருது அப்படின்னா தான் நீங்க இந்த 1/4 இன்ச்சு நம்ம இப்ப கட்டிங் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஃப்ரண்ட் மட்டும் இப்படி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்த மட்டும்தான் நம்ம இங்க கட் பண்றோம். இப்படி ஸ்லாண்டிங்கா நம்ம கட் பண்றோம். அப்ப இங்க இருந்து இங்க நமக்கு மெஷர் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல கிராஸ் கட்டிங்னா. ஆனா ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னா அளவு கரெக்டா இருக்கணும். இங்க 1/4 இது கரெக்டா வரணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி இருக்கோம். இதுலதான் இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம மார்க் பண்றோம். அப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். அப்போ இதுதான் உங்களுடைய பிளவுஸினுடைய ஷேப். இப்ப இதே மாதிரி ஆப்போசிட் வரும்போது இந்த இடம் லைட்டா இப்படி கிராஸ் வந்துடும், இந்த இடம் இந்த ரவுண்ட் வந்துடும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இழுத்து போடும்போது இந்த ஃபிட்டிங் கரெக்டா வரும். சப்போஸ் உங்களுக்கு பஸ்ட் மேல இருக்கு, ஹெவி பஸ்டா இருக்கு அப்படின்னா இந்த கிராஸ் நீங்க வெட்ட தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இதே ரவுண்ட்ல நீங்க போட்டுட்டு இங்க வெட்டினீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இன்னும் குறுகலா வரும். அப்போ வி நெக் மாதிரி ஆயிரும். இந்த ரவுண்ட் ஷேப் வராம இப்படி வந்துடும், இப்படி வந்துடும் பிளவுஸ். கழுத்து மேல ஏறிட்டு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இது டீப் நெக்கு, இது நார்மல் ரவுண்டு, இது பாத்தீங்கன்னா குறுகலான ரவுண்டு. அதாவது நம்ம வைக்கிறது என்னமோ ரவுண்ட் ஷேப்ல தான் கட் பண்ணுவோம், ஆனா போடும்போது பாத்தீங்கன்னா அது வி ஷேப்புக்கு ஆயிடும். அதே மாதிரி நெக்கு நம்ம இப்படி பிளவுஸ் போடும்போது நெக்ல இப்படி ஃபிட்டிங் ஆகணும். ஒரு சிலருக்கு இப்படிதான் கழுத்துல ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபிட்டிங் ஆகும். அது எதனால அப்படின்னா, நம்ம கரெக்டான இதுல இந்த வளைவு கொடுக்கணும். கரெக்டான இடத்துல இந்த வளைவு கொடுத்து இப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இது நம்ம போடும்போது அந்த பிளவுஸ் கரெக்டான ஷேப்ல நமக்கு உட்காரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 1/2 இன்ச் வைக்கிறீங்கன்னா இங்க என்ன ரவுண்டு வருதோ அந்த ரவுண்டு கரெக்டா கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு 1/4 இன்ச்சு நீங்க ஸ்லாண்டிங் பண்ணிக்கலாம். இங்கேயும் தேவைப்பட்டா, அதாவது இப்படி கிராஸா நீட்டிட்டு இருந்தா மட்டும் இதை ஸ்ட்ரெயிட் பண்ணா போதும், அதையும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணும்போது நமக்கு 1/4 செஸ்ட் ரவுண்டு நமக்கு கரெக்டா வரணும். அப்பதான் நமக்கு போடும்போது இழுக்காம இருக்கும். இல்லாட்டினா கழுத்து லூஸ் வந்துருச்சுனாவே ஷோல்டர் லூஸ் வரும். அதனால இந்த அளவு நமக்கு ரொம்பவே முக்கியம். இது கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கணும். கழுத்து லூஸ் வருது அப்படின்னா நம்ம தைச்சதுக்கு அப்புறம் அந்த பிளவுஸை பாத்தீங்கன்னா அந்த வி பட்டி வைக்கிறது மட்டும் இப்படி தனியா நீட்டிட்டு இருக்கும்.
இப்படி வீப்பட்டி வைக்கிறது மட்டும் இப்படி தனியா எக்ஸ்பெண்ட் ஆகி இப்படி தனியா இருக்கும். அதுவே நீங்க ஹூக் பட்டி பார்க்கும்போது இப்படி இருக்கும். அப்ப இந்த இடம் இப்படி நீட்டிட்டு இருக்கு அப்படின்னாவே இங்க வந்து அவ்வளவு துணியை வந்து நம்ம குறைச்சுதான் ஆகணும். அது குறைச்சாதான் கரெக்டான ஒரு ஷேப்ல ஸ்ட்ரெயிட்டா நமக்கு நிற்கும். அதனாலதான் இந்த ஷேப்பு நம்ம கரெக்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது. 1/2 இன்ச்சு தள்ளுறோம், இதுல கொண்டு வந்து வெட்டுறோம். இந்த இடத்துல பஸ்ட் வந்து இங்க இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வெட்ட தேவையில்லை. சப்போஸ் பஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லைட்டா கட் பண்ணும். இந்த பஸ்டினுடைய வித்தியாசத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பஸ்ட் வந்து மேல் பக்கம், அதாவது நெக்கு கிட்ட இருந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கீழே வந்து இறங்கின மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய உடம்புனுடைய ஷேப் பொறுத்துதான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து பஸ்ட் இருக்கவங்களுக்கு நம்ம எவ்வளவு இறக்கமா நெக்கு வச்சாலும் ரொம்ப நீட்டா தான் இருக்கும். அதுவே பஸ்ட் மேல இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நெக்கு கீழே இறக்க முடியாது. இங்க எல்லாம் சதைப்பிடிப்பா நமக்கு மேல இருக்கும். டைட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த இடம் வந்து ரொம்ப நெக்கு வந்து இந்த கட்டிங் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப இழுத்து ஹூக் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் இதனுடைய வித்தியாசம். அதாவது ஃப்ரண்ட் நெக்கை நம்ம என்ன சேஞ்சஸ் பண்றோம், எப்படி வந்து அதை வைட் நெக்கா மாத்துறோம். இப்ப இது வந்து நார்மலா நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா வி கட் பண்ணும்போது இது மாதிரி தான் வரும். நார்மல் ரவுண்ட் இந்த மாதிரி வரும். டீப் ரவுண்டுனா இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்றோமோ அதனுடைய டிஃபெக்ட் தான் இதுல வரும். நீங்க கரெக்டா அதை கொண்டு வரல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற ஷேப் வராது. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு இதாகும். அப்ப நம்ம போடும்போது நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தைச்சிட்டு அது கரெக்டா வரல அப்படின்னா அந்த பிளவுஸ் போடுறது கஷ்டம். மறுபடியும் பிரிச்சு ஆல்டர் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கட்டிங் போடும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா தைச்சதுக்கு அப்புறம் அதை ஆல்டர் பண்ணும்போது அந்த பழைய பினிஷிங் வந்து நம்மளால கொண்டு வர முடியாது. அதனாலதான் கட் பண்ணும்போது கரெக்டா ஒரு தடவைக்கு 2 தடவை மிட் பாயிண்ட், அந்த நெக்கினுடைய ஷேப் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து நம்ம கட் பண்ணணும். இப்ப இந்த ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு இந்த இங்க 3 இன்ச் வருது, அப்ப இங்க 3.5 இன்ச் வரும். இங்க வெட்டிட்டோம் அப்படின்னாலும் இங்க 3, 3.25 தான் நமக்கு வரும். அல்லது 3 வந்தாலும் இங்க வந்து நம்ம போடுற இந்த லைனுக்கு மேல இப்படி நீட்டிட்டு போயிடக்கூடாது நெக்கு. அதுதான் முக்கியம். இது இப்ப தைச்சதுக்கு அப்புறம் இப்படி நீட்டிட்டு வரக்கூடாது. அதனாலதான் இந்த இடத்த நம்ம கட் பண்றோம். அப்பதான் கப் ஷேப்பினுடைய ஃபிட்டிங் வந்து நமக்கு நீட்டா இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரண்ட் நெக்கு எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், அதில் வந்து வைட் நெக்காக வைக்கும்போது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.